லக்ஷ்மி, நீ எங்களை விட்டுட்டு போயிட்ட. இந்த உலகத்தையும் உன்னுடைய லட்சியத்தையும் விட்டுட்டு போயிட்ட. ஆனா ஆனா உன் மகன் மூலமா நீ இன்னும் உயிரோட இருக்க. இவனை ஒரு பெரிய ஆபீசர் ஆக்கணும்னு நீ ஆசைப்பட்டத நான் நிறைவேற்றுறமா? கண்டிப்பா நிறைவேற்றுறேன். சுசீலா, வணக்கம் சார். வணக்கம் கிஷோர், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன வெங்கட், உன்னோட பொண்ணு கல்யாணம் எப்படி நடந்தது? இருக்கட்டும் இருக்கட்டும், வரேன். வீரபத்ரம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியற. ஆனா அவங்க பின்னாடி இருக்கிற பெரியவங்களை பத்தி நீ மறந்துட்ட நினைக்கிற. ஜாகிரதை. முதல்ல அந்த பெரிய மனுஷனுக்கு போய் சொல்லுங்க, தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் சட்டத்து முன்னால நிறுத்துறதுக்கு இந்த வீரபத்ரம் பயப்பட மாட்டான்னு போய் சொல்லிடுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க இந்த ஜாக்கிரதைய. தப்பு பண்றவ தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவான். அவன் தப்பிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு தப்பு செய்ய தான் முயற்சி பண்ணுவான். தப்பு செஞ்சவங்களை பிடிச்சோன்னா அதை செய்ய சொன்னவங்களை வெளியில வருவாங்க. செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தா இவனுங்க இங்க உட்கார வேண்டிய நிலைமை வந்திருக்காது. இங்க பாருடா கண்ணா, நம்ம எப்பவுமே 2 கையால பண்ற வேலைய 4 கையா சேர்ந்து செஞ்சா வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். கஷ்டங்களை எதிர்க்கிற பலம் ஜாஸ்தி ஆயிடும். நீங்க எப்பவுமே இப்படிதான் ஒன்னா இருக்கணும். வாங்க மாமா, வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கு. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? என்ன அர்ஜுன், நல்லா இருக்கியா? அப்புறம் வீரபத்ரன் எங்க இருக்கான்? உள்ள இருக்காரு. கூப்பிட்டுமா? நானே போய் பாத்துக்கிறேம்மா. என்னென்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? தம்பி, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கண்ணே. நேற்று ஸ்பெக்லிங் கேஸில் நீ அரெஸ்ட் பண்ண அந்த 2 பேரும் என்னோட ஆளுங்க தான். அவங்க மட்டும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நான் கஷ்டப்பட்டு அடைஞ்ச அந்த எம்எல்ஏ பதவி என் கையை விட்டு போயிடுப்பா. பண்ணதெல்லாம் பரவாயில்லண்ணே. இப்போவாவது இதெல்லாம் விட்டுட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கோ. என்னது, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணுமா? அதுக்கு பதிலாக உயிரை விட சொன்னா நான் விட்டுருவேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணுமே தவிர இந்த மாதிரி தப்பான தொழிலாம் செய்யக்கூடாது. நேர்மையா சம்பாதிக்காத எந்த பணமும் நம்மளது இல்லைண்ணே. ஆனா நம்ம தகுதியை நிலைநாட்டுறதுக்கு நீதி நேர்மை பார்த்தா முடியாது. பதவிதான் வேணும். அதை காப்பாத்திக்கிறதுக்கு நாம என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. எது தப்பு எது நியாயம்னு எனக்கு இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீரா, உன்னோட பெரியவனா ஒன்ன நான் சொல்றேன். அண்ணங்கிறதுனாலதான் அந்த பந்தத்துக்கு மரியாதை கொடுத்து வார்த்தையில பேசிட்டு இருக்கேன். எங்க வாங்க சாப்பிடலாம். நீங்களும் வாங்கப்பா. வரமா. சரிங்கப்பா, வாங்க சாப்பிடலாம். லேட் ஆயிடுச்சு, வாங்கப்பா. அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா அப்பா அம்மா எழுந்துருங்கப்பா. எழுந்துருங்கம்மா. அப்பா எழுந்துருங்கப்பா. அம்மா எழுந்துருங்கம்மா. அப்பா எழுந்துருங்கப்பா. அம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா 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 எழுந்துருங்கம்மா. கவலைப்படாதீங்க.
நீங்க எப்பவுமே அனாதையும் கிடையாது. வாழ்க்கையில நேர்மையை காப்பாத்துறதுக்காக குறைவான ஆளுங்க தான் இருப்பாங்க. ஆமாப்பா, பணத்துக்கு ஆசைப்படாம நீதி நேர்மையை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையே பணைய வைக்கிற அந்த தைரியம் 1000ல் ஒருத்தனுக்கு இல்ல, லட்சத்துல ஒருத்தனுக்கு தான் இருக்கும். அந்த லட்சத்துல ஒருத்தன் உங்க அப்பாங்கிறதுல நீங்களா பெருமைப்படணும். கவலைப்படாதடா கண்ணா, உன் தம்பி தேம்பி தேம்பி அழுகுறான். ஆனா உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரல. அழுக வருது பெரியப்பா, இருந்தாலும் நான் அதை கட்டுப்படுத்திக்கிறேன் பெரியப்பா. விட மாட்டேன். எங்கள் அப்பாவை கொன்னவனையும் எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவனையும் சத்தியமாக சும்மா விட மாட்டேன். ஏய், ஒரு டீ குரா. நாளைக்கு ஸ்கூல் ஹாலிடே தெரியும்லண்ணே? ஏ தம்பி, கத்தி எதுக்காக எடுத்துட்டு போற? ஓத்து யாரா கொலை பண்ணது? அவன் உன்னோட அண்ணன் தானே? வெரி குட், நல்ல வேலை செஞ்ச. சொந்த அண்ணனையும் ஏன் பிடிச்சி கொடுத்த? எங்கள் அப்பா எங்ககிட்ட எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவார், சட்டத்துக்கு முன்னாடி எந்த ரத்த பந்தமும் இல்லைன்னு. அது சொந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி. சபாஸ், வளர்ந்து பெரியவனாகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? நீங்கள் சல்யூட் அடிக்கிற மாதிரி நான் பெரிய ஆஃபீஸர் ஆகணும். ம், இது ஒரு அழகிய நகரம். இந்த நகரத்தை காப்பாத்துறது அந்த மலை மேல இருக்கிற துர்க்கை அம்மன் தான். வயல்வெளியை பசுமையா பாத்துக்கிறதுக்கு இங்க ஆறு இருக்கு. இந்த அழகிய நகரத்தை சீர்கெடுக்கிறதுக்காக இங்க ரவுடித்தனமும் இருக்கு. நம்ம நாடு ரவுடிகளோட சாம்ராஜ்யமா மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, கடத்தல் பண்றவங்களும் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்காங்க. அந்த கடத்தல்காரங்களை பிடிக்கிற விஷயத்துல போலீஸ் படு தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க. சிட்டியில இருந்து நிறைய பெண்களை கடத்தி வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்து வருகிறார்கள். இதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரியாம போலீஸ் டிபார்ட்மெண்ட் திண்டாடுகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஏய், வாய மூட. ஹலோ,
கிருஷ்ணமூர்த்தி, பாப்பா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருச்சா? யார் நீ? என் குழந்தை என்ன பண்ண? நீ கவலைப்படாத. டெய்லி வீட்டுக்கு தானே வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் கிட்னாப் பண்ணிட்டோம். கிட்னாப்பா? ஆமா கிருஷ்ணமூர்த்தி. என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். பொண்ணுன்னா உனக்கு உயிர் நினைக்கிறேன். கேட்காமலே எவ்வளோ வேணும்னாலும் தரேங்கிற. சரி, ஒரு கோடி கொடுத்துரு. போலீஸுக்கு சொல்ல நினைச்சேன்னு வை. குழந்தை பாடியை உனக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். வேணா, பணத்தை அனுப்பு. என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத. நீ கேட்ட பணத்தை கொடுத்துடுற. என்னையா இது? இந்த ஊர்ல நடக்கிற கொள்ளையெல்லாம் பத்தி இந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பெரிய பில்டப் கொடுக்குறாங்க. இதுதான் சான்ஸ்னு எதிர்கட்சிக்காரங்களும் நம்மளை தாக்குறாங்க. இவ்வளவு நடந்திருந்தும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருந்தா எப்படி? உங்களை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கியா? எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். டைம் வேணுமா? எவ்வளவு டைம் வேணும்? 10 வருஷம் போதுமா? 15 வருஷம் வேணுமா? இப்படியே போனா 5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க இருப்போமானே தெரியலையா? புரிஞ்சுதா? நாடு படு கேவலமா போயிட்டு இருக்கு. அது இருக்கட்டும், ஏசிபி அர்ஜுன் எங்க? கேட்குறேன் சார். ஹலோ அர்ஜுன், ஐ எம் கமிஷனர் ஸ்பீக்கிங். ஹலோ ஹலோ அர்ஜுன், அர்ஜுன், ஹலோ ஹலோ அர்ஜுன், ஹலோ 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 அர்ஜுன். அர்ஜுன் இஸ் ஆன் டியூட்டி சார். பிரேக்கிங் நியூஸ். சென்னைக்கு புதிதாக வந்த ஏசிபி அர்ஜுன் நேற்று கடத்தல் கும்பல் மீது தாக்குதல் நடத்தினர். ஏசிபி அர்ஜுன் இந்த தாக்குதலில் 4 ரவுடிகள் ஏசிபி அர்ஜுன் கையால் சுட்டு தள்ளப்பட்டார். தனது தாக்குதலின் அறிக்கையை ஏசிபி அர்ஜுன் இன்று முதலமைச்சரிடம் சமர்ப்பிப்பார். சார், அர்ஜுன் வா வா உட்கார். வெல்டன் அர்ஜுன், உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்ட. இன்னைக்கு தான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன் பெரியப்பா. ஆமா, அந்த ஸ்பாட்டுக்கு நீ தனியாவே போயிருக்க போல இருக்கு. இந்த மாதிரி ரிஸ்க்லாம் நம்ம எடுக்காத. அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய நினைக்கிறவன் சாதிக்கவே முடியாது. நாம எப்ப பயப்படுறதை நிறுத்துறோமோ அன்னைக்கு தான் ஜெயிக்க முடியும். சரி கண்ணா, உங்க அப்பா மாதிரியே நீ பேசுற. ஆயிரம் சொன்னாலும் அந்த கிரிமினல் விஷயத்துல அரசாங்கத்தோட பேரை காப்பாத்திட்ட. சந்தோஷமா இருக்கு. இல்ல பெரியப்பா, எனக்கு தெரிஞ்சவங்கள சின்ன மீனுங்க. இவங்க பின்னாடி பெரிய பெரிய திமிங்கலங்கள் இருக்கு. அவங்க எல்லாருமே வெளியே வரணும்னா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்றா, இந்த விஷயத்துல உனக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணாலும் செய்யறேன். நான் பண்ற வேலைக்கு யாரும் தடையா வராம எனக்கு முழு பவர் கொடுங்க. இட்ஸ் ஆல் ரைட். இதுல உனக்கு எந்த மாதிரி பவர் வேணாலும் நான் கொடுக்குறேன். ஆனா இனிமே இந்த சிட்டில ரவுடி திறமை இருக்கக்கூடாது. அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஓகே, பாத்துக்க.
அப்பா எடுத்துக்கங்க. நீயும் எடுத்துக்க. என்னடா வீட்டுக்கு வரதே மறந்துட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதான் வர முடியல, அவ்வளவுதான். டெய்லி வரலைனாலும் அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருடா. சரிக்கா, நான் கிளம்புற பெரியப்பா. ஓகே, ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன். தேங்க்யூ பெரியப்பா. சரி நான் வரேன்க்கா. ஹாய் அர்ஜுன். ஹாய் மாமா. ஹவ் ஆர் யூ? ஃபைன் மாமா. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்ட? சாப்பிட்டு போலாமே. இல்ல மாமா, ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அர்ஜென்ட்டா போகணும். ஓகே கேரி, ஐ வில் see you later. பாய் மாமா. ஐயா, எங்களை நடு ரோட்ல தவிக்க விட்டாங்க. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் சார். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. சுடுகாட கூட விடலங்க உங்க ஆளுங்க. அந்த இடத்தை நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப உடனே அந்த இடத்தை காலி பண்ண சொன்னா எங்க பணம் தான் சார் மிச்சம். அந்த பணத்து மேல சமாதி கட்டி அவங்க பண்ற வியாபாரத்தை நீங்க தான் சார் நிறுத்தணும். நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது, ஆனா இது கவர்மெண்ட் ஆர்டர். எனக்கு மேல இருக்கிறவங்க இந்த விஷயமா முடிவு எடுத்துட்டாங்க, நான் எதுவும் பண்ண முடியாது. எங்களுக்காகவும் வளர்ந்து வர்ற எங்க சந்ததிகளுக்காகவும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு நெத்தியில உட்கார வச்சா எங்களை பாதாளத்துல தள்ளிட்டாங்களே சார். சொல்றது புரியலையா? என்கிட்ட சொல்றதும் செவுத்துக்கிட்ட சொல்றதும் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ உங்களால எதுவும் பண்ண முடியாதா சார்? நாங்க செய்யறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க சார். இப்படி ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்படும் போதுதான் தீவிரவாதிகள் உருவாகுறாங்க. Come on, come on, get your head right, right. Come on, get your head right, right. Listen to me, listen to me, listen to me now. Listen to me, listen to me, listen to me now. I'm the man, I list the plan, fool, and the best that I think is for you. என்ன சார் டென்ஷன் ஆயிட்டீங்க? So I be up in your mind, friend. Don't be a lame or trick up in the scribe. Yes, I'm the man, I list the plan, fool, and the best that I think is for your mind, fool. I'm the king, so I be up in your mind, friend. Don't be a lame or trick up in the நீங்க ஏன் சார் வந்தீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான். இங்க என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல சார், சின்ன பிரச்சனை தான், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க சார். இது ஒரு சின்ன பிரச்சனை, உட்காந்து பேசினா தீந்துரும் சார். என்ன இப்பெல்லாம் உன் பேரை கொஞ்சம் அதிகமா கேள்விப்படுறேன். இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் வாடா, ஏய் உட்காரா. உட்காரு. அபிமன்யு என்னடா பண்ண போற? சார் சார் என்ன கொல்லாதீங்க சார். போராடுறவன் தாண்டா மன்னிப்பான், வேட்டையாடுறவன் கொல்ல தாண்டா செய்வான். எனக்கு கொலை பண்ண மட்டும் தான் தெரியும். உன்ன மாதிரி எத்தனையோ பேரை கொண்டுட்டு தான் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன். அதை அழிக்கிறதுக்கு கன்ஸ் பத்தாதுடா, கட்ஸ் வேணும்டா. சாரி சார். Come on, get your head right, right. Come on, get your head right, right. Come on, get your head right, right. சார் என்ன சுரேஷ், எல்லா சேனல்காரங்களும் அர்ஜுனை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. ஏசிபி அர்ஜுன் டியூட்டில ஜாயின் பண்ணல இருந்து சிட்டிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கிறதே இல்ல சார். கரெக்ட். இந்த விஷயத்துல அவருக்கு ஃபுல் பவர் கொடுத்துட்டா சிட்டில இருக்கிற ரவுடித்தனத்தையும் ஃபுல்லா காலி பண்ணிடுவார் சார். ஓகே, சொல்லுங்க. அபிமன்யோட அராஜகத்தை முடிக்கிறதுக்கு ஒரு Okay. சரியான ஆபீசர் கிடைச்சிருக்காரு சார்.
அந்த கலெக்டர் விஷயம் என்னாச்சு? பேரை கேட்ட உடனே பேண்ட் நனைஞ்சிருது. அவனை பயமுறுத்தி என்ன லாபம்? சரி, அந்த கஜா விஷயம் என்னாச்சு? நெக்ஸ்ட் மீட்டிங்ல பாரு, அவனுக்கும் பேண்ட் நனைஞ்சிரும். சரி, அப்புறம் கிளம்பலாமா? ம். ம். விடுங்கடா. யார் நீங்க? என்ன விடு. சொன்னா புரியலையா? ஏறி விட்ட. வண்டியா டேய். டேய், அந்த ஏசிபி அரெஸ்ட் பண்ண எங்க ஆளுங்கெல்லாம் இன்னும் 1/2 மணி நேரத்துல வெளியில இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கைய உங்க உயிர் இருக்காது. சார் சார், சார் சார் காளி வந்திருந்தா சார். அவங்க ஆளுங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி என் காலரை பிடிச்சிட்டு போனா சார். இப்பெல்லாம் அவன் அராஜகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் சார். புதுசா வந்த ஏசிபி அர்ஜுன் நமக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கான். அது மட்டும் இல்ல, அவனை கமிஷனர் பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. புதுசா வந்திருக்கான்ல, அப்படிதான் இருக்கும். நம்மளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவனே வழிக்கு வந்துருவான். ஆனா அவன் மற்றவங்க மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அபிமன்யுனா சிப்பாகி இல்லடா, நாட்டு ஆள்ற ராஜா. போக போக நம்மளை பத்தி அவனே தெரிஞ்சுக்குவான். ஜஸ்ட் ரிலாக்ஸ். வெல்டன் அர்ஜுன் சார். நீ வந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரவுடிங்களும் அலறிக்கிட்டு இருக்காங்களா. மற்றவங்கள எல்லாம் விடு, அபிமன்யுவை என்ன பண்ணலாம்? அவனை பத்தி தெரிஞ்சுக்க நானும் தீவிரமா இருக்கேன் சார். ஓகே அர்ஜுன், ஆல் த பெஸ்ட். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே, கேரி ஆன். எஸ் சார். ஹலோ, அப்படியா? நான் இப்போவே வரேன். யா. அண்ணா, சரக்கு முடிஞ்சிருச்சுண்ணா. அதுக்குள்ள சரக்கு முடிஞ்சிச்சுன்னா எப்பட்றா? நீங்க குடிக்கிறதுக்கே பத்தாது போல இருக்க. அவருக்கு பதில் சொல்ல முடியாம நான் தானே கஷ்டப்படுறேன். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு அந்த ஸ்மக்லிங் நியூஸ்ல இவனை பார்த்தோம். அப்ப நம்ம நினைச்சது கரெக்ட் தான். இந்த ஸ்மக்லிங்கெல்லாம் யாரு காரணம்னு இந்த ஆள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்மக்லிங்க்கு காரணமானவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆள் தான் நமக்கு மெயினான விட்னஸ். சார் அங்க பாருங்க. இந்த டைம்ல இங்க என்ன பண்றீங்க? அது வந்து சார், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு. சரி, இந்த நேரத்துல எங்க போறீங்க? எங்க வேணாலும் போவோம், உங்களுக்கு என்ன? எங்களுக்கு பதில் சொல்லலாம் கூட பரவாயில்ல. ஆனா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பார்த்து போங்க. ஓ, கஷ்டம். வணக்கம் சார். வா, இப்படி உட்காரு. நாங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி 60% வேணும்னு கேட்குறோம் சார். ரியல் எஸ்டேட்டை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே. எங்களுக்கு வர லாபத்தில் 60% கொடுத்துட்டோம்னா நாங்கள் எப்படி சார் பிழைக்கிறது? நீங்கள் கொஞ்சம் தயா விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் சார். உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 2 கோடி. என்னது 2 கோடியா? வா மச்சா, கிளம்பலாம். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. வா. எங்கடா?
பின்ன மச்சான் 2 கோடி கொடுக்க போறியா? நீ இருடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு தான் எதுவும் தெரியாது. மினிமம் காமன் சென்ஸ் இல்லாம பேசிக்கிட்டே இருக்கான். 2 கோடியா? 2000 ரூபாய் கொடுத்தா எங்க சென்னையில பாடிக்கு பதிலா பிளட் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன நகலா பாக்குற? உன் மரப்புக்கும் உன் சுத்தி இருக்கவங்களும் பார்த்து என் மச்சான் பயப்படுவாரு, நான் பயப்பட மாட்டேன். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் பாஸ்கர். சின்ன வயசுல பல ரேப்புகளை பண்ணிருக்கேன். 20 வயசுல கிட்னாப் பண்ண, 25 வயசுல கட்ட பஞ்சாயத்து ஆரம்பிச்சேன். என் பேரை சொன்னா ஊர்ல பாதி பேருக்கு சுகர் பிபி எல்லாம் கண்ட்ரோல்லே இருக்காது. சார், நீங்க கேட்ட 2 கோடியை கொடுத்துறேன் சார். 3 கோடி ரெடி பண்ணிக்க. அன்சரே சார், நிவேதா வருவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா வருவாங்க சார். தினமும் இந்த ரூட்ல தான் வருவாங்க சார். அன்சரி, எங்க 2 பேர் காம்பினேஷன் எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்ன சார், ஒரு லைலா மஜ்னு, ஒரு பார்வதி தேவதாஸ், ஒரு அக்பர் பீர்பல் மாதிரி இருப்பீங்க சார். அன்சரி, அக்பர் பீர்பல் 2 பேரும் ஆம்பளைங்க. அப்படியா? எனக்கு தெரியாது சார். மேடம் வராங்க சார். அன்சாரி சார், நீ போய் நான் கூப்பிடுறேன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வா. கூப்பிட்டா வருவாங்களா சார்? கூப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். ஓகே சார். வாங்க, எங்க சார் வெயிட் பண்றாரு. வாட்? சார் உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. அப்படின்னா உங்க சார் எங்க வர எங்க சார் போலீஸ். சோ வாட்? சரி, அப்ப இங்கே இருங்க மேடம், நான் கூப்பிட்டு வரேன். சார், அவங்க உங்களே வர சொல்றாங்க. அந்த திமிர் தான் அவகிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. சரிவா? நிவிதா, உங்ககிட்ட கொஞ்சம் 10 நிமிஷம் பேசணும். I have no interest in talking to you. But it is important to talk with you. Please, நிவிதா. Okay. அன்சாரி சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். யாரும் இல்ல சார், பேசுங்க. நீ இருக்க இல்லையா? அது மறந்துட்டேன். சாரி சார். கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். Hello. Already 2 minutes over. நிவிதா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாழ்நாள் முழுக்க தேவைப்படும். நான் இப்பவே சொல்ல வேண்டிய விஷயம் மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்பவுமே சொல்ல முடியாது. ஐ லவ் யூ நிவிதா, ஐ லவ் யூ. கேட்ட உடனே வருத்தத்தை தர விஷயம். என்ன மாதிரி ஆளுங்க கொஞ்சம் கூட கூச்சப்படாம சொல்ற விஷயம், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க தேவையில்லாத விஷயம், நான் கூட இப்பவே சொல்ல வேண்டிய விஷயம். ஐ ஹேட் யூ. நீ என்ன வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? சார், உங்க லவ் ஸ்டோரி ஹிட்டா அவுட்டா? டிசாஸ்டர் ஆயிடும்னு நினைக்கிறேன். எங்க சார் சொன்ன விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இவரை விட நல்லவர் எப்பவும் கிடைக்க மாட்டாரு. எங்க சார் நம்பரு 9750000975. நீங்க எப்ப வேணா அவரை கூப்பிடலாம். சார், விஜயவாடால நடக்கிற ஸ்மக்லிங், லேண்ட் டீலிங்ஸ்ல கொஞ்சம் போலீஸும் பெரிய மனுஷங்களும் இருக்கிறதா மக்கள் சந்தேகப்படுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அவங்க நினைக்கிறதெல்லாம் உண்மை இல்ல. உண்மை என்னன்றது கூடிய சீக்கிரம் தெரிய வரும். எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது அவன் அபிமன்யு இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவா இருந்தாலும் சரி, யாரையும் விட மாட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த ஏசிபிக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்து கூட எதுவுமே பண்ணாம போயிட்டாரு. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ வரைக்கும் வேற, இனிமே நடக்க போறது வேற. இது வரைக்கும் வேலை செஞ்சவங்க எல்லாம்
அவன் பணத்தை பார்த்து எல்லாரும் மயங்கி இருக்கலாம், இல்ல அவனோட வெப்பன்ஸை பார்த்து பயந்துருக்கலாம். ஆனா நான் அந்த மாதிரி இல்லை. என்னடி டென்ஷன் ஆயிட்ட? ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் பாரு. இந்த போட்டோ பாத்தியா? இது நம்ம ஆபீஸ் ஸ்டோர் ரூம்ல இருக்கிற ஃபுட்டேஜஸ்ல இருந்து கிடைச்சது. இந்த ஒயிட் ஷர்ட் போட்டுக்கான்ல அவன் தான் பட்நாயக். இவனை தான் நாம அன்னைக்கு அந்த சாராயம் காய்ச்சற இடத்துல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த போட்டோ பாரு. இது நீ நல்லா அப்சர்வ் பண்ண. இங்க பாத்தியா? பட்நாயக். இந்த ஆளை பிடிக்கணும்னா நீ அர்ஜுனை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏசிபி அர்ஜுன் இந்த கேஸ் டீல் பண்றதுனால நமக்கு நிறைய ப்ரூஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நாளையில இருந்து நான் அர்ஜுனை ஃபாலோ பண்றேன். ஓகே. கல்யாணம் எப்ப சார்? என் கல்யாணத்தை விடுங்க. எப்ப தனுஷ உன் கல்யாணம் போ. என்ன சார் அவசரம்? யாரா அது? சார் சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் ஒரே நிமிஷம் சார். சார் 750 ரூபா கொடுத்து ஃபுல் பாட்டில் வாங்கினேன் சார். கடைசியில் 2 பேக்கு மிச்சம் இருக்கும் போது சைடிஸ் எதாவது வாங்கலான்னு கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என் ஃபுல் பாட்டில் ஒன்று அஷ்டா சார். இந்த சிட்டியில் பொம்பளைங்களுக்கு தான் சேஃப்டி இல்லைன்னா ஃபுல் பாட்டில் கூட சேஃப்டி இல்லையா சார்? கையெத்த குமரி எப்படியாவது என் ஃபுல் பாட்டில் கண்டுபிடிச்சி கொத்துருங்க சார். 2 பேக்கு சும்மா வருமா சார்? அப்படியா சார்? நிறைய இருக்குடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அடியில வைக்கிறேன். ஓகே சார். சார் தேங்க்ஸ் சார். போயிட்டு வரேன் சார். நான் போறேன். கொஞ்சம் சாப்பிடுமா? கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா? ஒரே ஒரு வாய். வேணாம். சாப்பிடு. சாப்பிடுமா? இன்னும் கொஞ்சம். ஹலோ, யாருமா? இது எவ்வளவு நேரம்? சீக்கிரமா, லேட் ஆகுது. சீக்கிரமா வாடி. ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். நான் கிளம்பிட்டேன். என்ன இவ்வளவு அவசரம்? மெதுவா குடி. நிவிதா. ஓகேமா, போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. டீ எடுத்துட்டோடா. வந்துட்டேனா? என்னடா டீ குடிக்க வந்தேன்னு நினைச்சியா? இங்க பாரு அபிமன்யு, நீ பண்ற தொழில நான் எப்பவுமே குறுக்க வந்ததில்ல. அதே மாதிரி என் தொழில நீ குறுக்க வராத. என்ன என் தொழில் செய்ய விடு. இங்க உன்னோடது என்னோடதுன்னு எதுவுமே இருக்காது. சம்பாதிக்கிறது சாதிக்கிறது மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபீல்டுல உன் ரேஞ்ச் எவ்வளவோ என் ரேஞ்ச் அவ்வளோ இருக்கு. அதை மறந்துடாது. ரேஞ்சுங்கிறது சொன்னாலோ இல்லை விலை கொடுத்தோ வாங்க முடியாது, தானா வரணும். எனக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குன்னு சொல்றதுக்கு கூட ஒரு ரேஞ்ச் வேணும். சரி, உன் கூட நான் பிரச்சனை வச்சுக்க விரும்பல. எனக்கு வர்ற லாபத்துல உனக்கு 30%, எனக்கு 70%. ஓகேவா? யாரா? நான் நிவிதா பேசுறேன். நிவிதா? அர்ஜுன். சொல்லு நிவிதா. நான் இங்க ஆட்டோ நகர் அயன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நீ எங்க எதுக்கு போன? அந்த அபிமன்யு இங்கே தான் இருக்கான். நான் இப்பவே வரேன், நீ ஜாக்கிரதையா இரு. நாலு பிஸ்கட்டை தூக்கி எறிகிறான்னு புலி ஒருத்தங்கிட்ட நாயா மாறிட்டா கண்ட தெருநாய்க்கெல்லாம் புலி கேவலமா தெரியும்.
எனக்கு அந்த புலி மாதிரி வாழத்தாண்டா தெரியும். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேச அபிமன்யு, செத்து போயிடுவேன். இப்ப அபிமன்யு பத்தி தப்பா நினைக்கிறத நீ உடனே நிறுத்தலன்னா பாரு கஜா, நெக்ஸ்ட் மினிட் உன்னோட உயிர் உடம்புல இருந்து வெளியில வந்துடும், தெரிஞ்சுக்கோ. சின்ன பையனா இருக்கும்போது தாத்தா எனக்கு நிறைய கதை சொல்லுவாரு. கதையோட கிளைமேக்ஸ்ல மட்டும் காமனா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அது என்னன்னா, கொல்றதுக்கு டிசைட் பண்ண ஒருத்தன் கண்டிப்பா சாகிறதுக்கும் தயாரா இருக்கணும்னு. இந்த கஜாவை நீ ரொம்ப தப்பா இட போடுற. சேத்துற பொருள்ற பண்ணி எவ்வளவு உயர்ந்தாலும் கோயில் இருக்கிற நந்தி ஆகாதுடா. குட். டேய், அவளுங்களை கூட்டிட்டு வாங்கடா. யார் நீங்க? இப்ப எதுவும் வச்சுக்குவானா? மூவ். என்னாச்சு அபி, சோகமா இருக்க? நீ என் கூட சந்தோஷமா தானே இருக்க? என்ன அபி அப்படி கேட்டுட்ட? சந்தோஷமா இருக்கேன்னு நீ உண்மையை சொன்னாலும் எனக்கு என்னமோ அது பொய்யாத்தான் தெரியுது. உன்னை சந்தோஷமா வச்சிருந்ததா எனக்கு ஒரு விஷயம் கூட ஞாபகம் வரல. என் கூட நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்ட. உன் கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பேன்னு நான் சொல்றேன். உன் பார்வையே மனதை கொல்லுதே, உன் விழிகளோ மாயையானதே. என் மேனியே உனக்காய் வைத்தேனே, என் தேவனே உறங்காமல் இருந்தேனே. மனதிலே உன் மனதிலே ஒரு மாயம் செய்வேன் நான். மன்னவா உன் நெஞ்சிலே நான் மாயம் செய்வேன். Oh my awesome girl, yeah yeah. You are my awesome girl, yeah yeah. You are my awesome boy, yeah yeah. You are my awesome boy, Yeah yeah. Ooh, oh. என் மௌனம் கலைக்க வந்த நாயகனே, புது பாஷை சொல்லித் தந்தாய் விதவிதமாய். பாஷைகள் இல்லா உலகம் செய்வோமா, ஆசைகள் பூவுக்குள்ளே அடங்கிடுமா. உன் பார்வையே மனதை கொல்லுதே, உன் விழிகளோ மாயையானதே. போர்வைக்குள் புதுமை கவிதைகள் சொல்லட்டா, உனக்குள்ளே உறங்கும் உணர்ச்சியை கலைக்கட்டா. என் கண்ணில் உன்னை வைத்து மூடட்டா,
மெய்யானதே. வாடி ஏறு ஏறு உள்ள. ஏய் வாய் மூடு. என்ன வண்டிய போட. இது அங்க வை. என்ன பாத்துக்கிட்டு இருக்காங்க வையா? அதுல ரொம்ப முக்கியமான பொருள் இருக்கு. டேய் அத ஜாக்கிரதையா வைங்கடா. அத மேல வைங்க. டேய் அதை எடு. அதை எடுத்து கார்ல வை. இந்தாங்க சார். யாரா இங்க ஏசிபி அர்ஜுன்? எங்க ஆளுங்களே அரெஸ்ட் பண்ணிருக்கான். அவங்க யாரு தெரியுமா? அபிமன்யோட ஆளுங்க. புதுவே நம்ம ஏசிபி இங்க பாரு சிஸ்டர். பாக்குறதுக்கு பொடி பையன் மாதிரி இருக்கு. என்னடா ஓவர் ஆக்ஷன்? நம்ம தெரியாம பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட வச்சுக்கிற பாராட்டு. அட என்னன்னு காமெடி பண்ணா கன் எடுத்துட்ட. எனக்கு இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற என்கொயரி வச்சீங்கன்னா முதல்ல மாட்டுறது நான் தான். இப்ப பேசுறா பேசுறா. ஹலோ அர்ஜுன் சீக்கிரம் வா. யா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வரேன். 5 minutes. ஓகே. உள்ளதுக்கு போடுங்க. போடுறேன் போக்கு. தோலை உரிச்சிருவேன். அர்ஜுன் ஏய் ஏய் ஏய். ஹலோ மேடம், உங்க ஃப்ரெண்ட் அஞ்சலி யாரோ கொன்னுட்டாங்க. எங்க? திரிசூல மலை பக்கத்துல மேடம். நான் இதோ வரேன். அர்ஜுன் போலாம். அஞ்சலி என்ற நியூஸ் ரிப்போர்ட்டர் படுகொலை செய்யப்பட்டார். சூரிய தேஜா நியூஸ் ரீடர் அஞ்சலி இன்று படுகொலை செய்யப்பட்டார். கரெக்டா பாயிண்ட் பிளாங்க்ல ஷூட் பண்ணிருக்கானா? கண்டிப்பா இது அபிமன்யு தான். சார், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோம். செத்து போன பொண்ணு பேரு அஞ்சலி. அவள் நியூஸ் ரிப்போர்ட்டரா வேலை செய்யறா. அவளுக்கு அம்மா அப்பாவும் இல்ல. மிச்ச சொந்தக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது க்ளூஸ் கிடைச்சதா? எதுவும் கிடைக்கல சார். சரி. அர்ஜுன், என்ன அபிமன்யு வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வேண்டாம், நாளை காலையில போலாம். நோ, இப்பவே கூட்டிட்டு போ. சொன்னா கேளு, நாளைக்கு மார்னிங் போலாம். சூரிய தேஜா நியூஸ் ரிப்போர்ட்டர் அஞ்சலி இன்று மாலை கொலை செய்யப்பட்டார்.
எங்க அவன்? அவனா? அபிமன்யு. அவர் வீட்ல இல்ல. நான் அவர் பொண்டாட்டி தான். என்ன விஷயம்? ஓ, நீதானா அபிமன்யு வைஃப்? ஊர்ல இருக்கிறவங்க உயிரையில எடுக்கிற உன் புருஷன் 100 வருஷம் வாழணும்னு நீ பூஜை பண்ணிட்டு இருக்கியா? உன் புருஷனால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவனால உயிர் போனவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்க நிலைமைய பார்த்து வருத்தப்படுறத தவிர வேற எதுவுமே செய்ய முடியாம இப்ப நாங்க கோழிய வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? எப்படி அவனால மனுஷங்களை கொல்ல முடியுது? உயிரோட மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு எங்க தெரிய போகுது? கொஞ்சம் நிறுத்துறியா? ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. நான் எதுவும் பேசாம இருக்கிறதுனால என் பொறுமையை ரொம்ப தான் சோதிச்சுட்டு இருக்க. இப்பவே நீ ஓவரா பேசிட்ட. இங்க பாருமா, என் புருஷன் கிட்ட நல்ல வார்த்தை சொல்லி அவரை மாற சொல்லிட்டல. அவர் ஒருத்தவங்க சொன்னா அது கேட்கிறவர் இல்ல. ஏன்னா அவர் ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டா அது அவ்வளவு சீக்கிரமா நிறுத்த மாட்டாரு. முடிச்சுட்டு தான் வருவாரு. அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துல எல்லாமே ஒரு லிமிட்டோட தான் பண்ணிட்டு வராரு. இல்லன்னு வை. பாவம், ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மோர் சாப்பிடுறீங்களா? வா அர்ஜுன். கவலைப்படாத, தைரியமா இரு. எல்லாம் தானா சரியாயிடும். நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. மற்றதை நாளைக்கு பேசிக்கலாம். ஏய், யாரும் போகாதீங்க, நில்லுங்க. இல்லையா? ஓ தலியா, யாரையா எங்க ஆளுங்களை உள்ள வச்சது? யார் யாரு? எதுக்கு அந்த பிச்சைக்காரங்களை எல்லாம் உள்ள விட்ட? என்னது, நாங்க பிச்சைக்காரங்களா? பின்ன ஏய், செட்டப் கெட்டப் எல்லாம் பார்த்தா தெரியல. நாங்க ரவுடிங்க. நீங்க ரவுடிங்களா? அண்டா சொம்பெல்லாம் திருடி விக்கிறவனுங்க மாதிரி இருக்கீங்க. நான் டான்ஸர் பர்மா பஜார் மார்க்கெட்ல திருட்டு விசிடி விக்கிறவங்க மாதிரி இருக்கீங்க. நீங்க ரவுடிங்களா? சரி விடுங்க, உங்களுக்காக நம்புறேன். இப்ப எதுக்குடா வந்தீங்க நீங்க? அதோ எங்க குண்டு பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்களா? அவனை வெளியே கொண்டு போக வந்திருக்கோம். குண்டு பையனா? யார் அது? அவர்தான் இருக்கான் பாருங்க. ஓ, அந்த இறக்கி வச்ச இட்லி குண்டானுக்கு அப்பா நீதானா? ஏய், வார்த்தை ஒழுங்கா வரட்டும். இந்த கலைத்தாயோட பிள்ளைங்களை அவமானப்படுத்துறியா நீ? கலைத்தாயா? அது யாரு? கலைத்தாயினா நாடகையா? பாக்குறியா எங்க பர்ஃபார்மன்ஸ்? பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்கிட்டே காமிச்சா எப்படி? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எங்க ஏசிபி வருவாரு, அவருக்கும் காமிக்கலாம். ஸ்டேஷனுக்கு வந்து எஸ்ஐயே மிரட்டுறீங்களா? எங்க ஏசிபி வரட்டும், உங்களுக்கு செகண்ட் ஷோ காட்டுறேன். கதவை மூடி லாக் பண்ணு. சார், ஹலோ. இவரை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. இப்பதான் வராரு, உடனே போறாரு. ஹலோ மேடம். சொல்லு சுஷில். இங்க அபிமன்யு கேங்குக்கு போலீஸ் ஆஃபீசர் அர்ஜுன் கேங்குக்கு சண்டை நடக்குது. வாட்? எஸ் மேடம், நான் ஆல்ரெடி சேனலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் உடனே வரேன்.
நீ சாகடிக்கணும்னு நினைக்கிற அபிமானியும் வேற யாரும் கிடையாது. என் சொந்த அண்ணா. உன் சொந்த அண்ணனா? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. அதெல்லாம் தெரியணும்னா இந்த நிகழ்காலத்தை விட்டுட்டு கொஞ்சம் பழைய காலத்துக்கு போகணும். எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இப்ப முதலமைச்சரா இருக்கிற எங்க பெரியப்பா தான் எங்களுக்கு எல்லாமே. சின்ன வயசுல இருந்து எங்களை படிக்க வச்சு இந்த நன்மை கொண்டு வந்திருக்காரு. இந்த மனுஷங்களுக்கு வர கஷ்டம்லாம் அவங்க கண்ணில் கண்ணீர் வர்றதுக்காக இல்லடா, அவனோட பலத்தை இன்னும் அதிகப்படுத்தி அவன் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான். எல்லாரும் அவங்க குடும்ப சொத்தை பகிர்ந்துப்பாங்க, ஆனா உங்க அப்பாவோட லட்சியத்தை நீங்க பகிர்ந்துக்கணும். அது மட்டும் இல்ல, அதை அடையிறதுக்கு நீங்க தினம் தினம் போராடணும். சரியா அர்ஜுன், அபி, நான் நடத்த போற தர்ம போராட்டத்துக்கு நீங்க 2 பேரும் எனக்கு உதவியா இருக்கணும். அராஜகத்தை அழிக்கிறதுக்கு அர்ஜுனோட ரதத்தை ஓட்டின சாரதியா நீ இருக்கணும். ஒருத்தரோட போராட்டம் வெளிச்சத்தை பகிர்ந்துக்கிறதுக்குன்னா உன்னோட யுத்தம் இருட்டை விரட்டி அடிக்கிறதுக்கா இருக்கணும். அப்போ அஞ்சலி கொன்னது யாரு? அதான் எனக்கும் தெரியல. யாரோ நம்ம பிளானை செகண்ட் பை செகண்ட், மினிட் பை மினிட் ஃபாலோ பண்றாங்க. கொல்ற வரைக்கும் போயிருக்கானுங்கன்னா அவனுங்க நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸா இருக்கானுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஐம் சாரி, உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம நான் தேவையில்லாம ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எப்ப பார்த்தாலும் ரவுடிஸ், கன்ஸ், வெப்பன்ஸ் இதுதானா? நேரம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஏன் அன்சாரி பண்ணிங்க மாதிரி கத்திட்டே இருக்கானுங்க? யார் இவனுங்களா? அந்த தடிப்பையன் சொந்தக்காரங்க சார், கலைத்தாயோடைய செல்ல பிள்ளைங்க. வீரர்கள், சூரர்கள், ரவுடிகள். ஐயோ அன்சாரி, புரியுற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லு. அதான் சார் அந்த தடிப்பையன் சொந்தக்காரங்க டிராமா நடத்துறானுங்க. நம்ம காமெடி பீஸுங்க சார். அப்படியா? ஆமா சார். சரி வா, அவங்க காமெடி என்ன பாத்துருவோம். வாங்க சார். போர் அடிக்குது. சார் சார் எங்களை விட்டுருங்க சார். பெரியார் பாதையில ஒரு பஜனை ப்ரோக்ராம் இருக்கு சார், விட்டுருங்க சார். போனோம் சார். ஆமா சார், ப்ளீஸ் சார். போலாம் போலாம். தேவையில்லாத டென்ஷனால உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு. ஒரு நாள் ஸ்கிட் பண்ணுங்க. ஸ்கிட் பண்ண விட மாட்டேன். நீங்க அதை நல்லா பண்ணணும், நான் அதை பார்த்து நல்லா சிரிக்கணும். அப்ப விடுறேன். எங்கடா போற கரடி குட்டி? நானும் தான் ஸ்கிட் பண்ண போறியா? சரி பாப்பா. வணக்கம் சார். இந்த ஸ்கிட்ல நான் ஸ்கூல் மாஸ்டர். பாக்குறீங்களா சார்? 9 ஆச்சு. 9 மணிக்கு ஸ்கூல் திறந்தா ஒரு பையல இன்னும் காணோம். இவனுங்களுக்கெல்லாம் பாடம் நடத்துறதை விட அந்த வயலுக்கு போய் 4 எருமையை கட்டி மேய்க்கலாம். வணக்கம் சார், என் பேரு மோகன கிருஷ்ணா. இந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருக்கேன். ஏண்டா மணி என்னாச்சு? டைவா மாஸ்டர், டைவா மாஸ்டர் 9 ஆயிடுச்சு. 9 தானே? ஸ்கூல் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு மாஸ்டர். அரை மணி நேரம் லேட்டு. எதுக்குடா லேட்டு? மாஸ்டர், நான் வரும்போது ஸ்கூலுக்கு வெளியே ஒரு பெரிய போர்டு இருந்தது. போர்டா? போர்டை பார்த்தா என்ன எழுதி இருந்தது அதுல? ஸ்கூல் பகுதி மெதுவாக செல்லும்னு எழுதி இருந்தது. டேய், அது வண்டிகளுக்குடா, உனக்கு இல்ல. மாஸ்டர் அடிக்கடிக்கு அடிக்குது. உட்காரு, சரியா உட்காரு. டேய், எப்படா வந்த? எப்போ வந்த? சரி வாங்கி வந்து உட்காரு. வணக்கம் சார். ஏண்டா நீ இவனை விட லேட்டா வந்திருக்க? நான் எப்போ வந்துட்டேன் மாஸ்டர். நானும் இவனும் உயிர் நண்பர்கள் இல்லையா, அதனால இவனுக்காக நான் கேட் பக்கத்துல வெயிட் பண்ணி பண்ணி தூக்கம் வந்து தூங்கிட்டேன் மாஸ்டர். அங்கே படுத்து விடியற வரைக்கும் தூங்க வேண்டியதானே? லாரிக்காரன் பெருசா ஆர்டர் அடிச்சான் மாஸ்டர். அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு பார்த்தா இவன் ஸ்கூலுக்குள்ள இருக்கான். நீ உட்கார், உட்கார்,
ஏய் நீ எதுக்குடா அழுகுற? நீ எதுக்கு அழுகுற? நல்ல தோஸ்துங்க. ஐயோ இருக்கட்டடா, அவன ஒண்ணும் பண்ணலடா. வாடா வாடா உட்காரு சீக்கிரம் உட்காரு. டேய் டேய் உனக்காக நான் இத வாங்கிட்டு வந்தேன்டா. சரி சரி. இது உனக்கு. சூப்பர்ரா. சாப்பிடுறா. பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்டா இவளுது. புல்லரிக்க வைக்கறாங்க. நல்லா இருக்குடா. மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது அது? நாளைக்கு எங்க வீட்ல எங்க பாட்டியோட 60ஆம் கல்யாணம். அப்படியா? நீங்க கண்டிப்பா சாப்பாடுக்கு வரணும். உன்னை பத்தி நான் என்னவோ நினைச்சேன். மாஸ்டர்ங்கிற மரியாதை உன் மனசுல இருக்கேன். அப்புறம் மாஸ்டர் குழிப்படியாரம், மெதுவடை, மசால் வடை இப்படி நிறைய சமைக்கிறாங்க. நம்ம ஸ்கூல்ல இருந்து நான் வேற யாரையும் கூப்பிடல மாஸ்டர், உங்களை மட்டும் தான் கூப்பிடுறேன். அது என்ன மட்டும் கூப்பிடுற? அது இல்ல மாஸ்டர், எங்க அப்பா 3 வெட்டி பசங்களை பார்க்க சொன்னாரு. இப்ப 2 பேர் கிடைச்சாச்சு. அதாவது மூணாவது அப்போ என்ன வெட்டி பையன் முடிவு பண்ணிட்ட அப்படிதானே? உட்கார 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 பின்ன உங்களெல்லாம் அடிக்காம கொஞ்சம் அடிக்கிறோம் மாஸ்டர். ஏய் ராதா வந்துருச்சுடா. ராதா வா 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 வா. நீ என்னம்மா எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிக்கிற? மாஸ்டர், அது என் தங்கச்சி இருக்கால, அவளை பொண்ணு பார்க்க வந்தாங்க மாஸ்டர். என்னது? தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? அப்ப இனிமே உனக்கு கல்யாணம் ஆகாது. சரி சரி, நீ கீழே உட்காரு. வா வா என் பக்கத்துல உட்காரு. என் பக்கத்துல. டேய் என் பக்கத்துல உட்காருவா. டேய் 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 நிறுத்துங்கடா. இப்பதானடா உயிர் நண்பர்கள்னு சொன்னீங்க. இந்த பொண்ணுக்காக இப்படி அடிச்சிட்டு சாகுறீங்க? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாஸ்டர். ராதா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ராதா இப்படி வந்து வா ராதா இங்க வந்து உட்காரு. வா வா. டேய் அப்படி தள்ளுங்கடா. தள்ளி போடா. நீ அப்படி போ. வா வா. ஆக மொத்தத்துல 2 பேருக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டேன். ராதா அவங்கிட்ட இருந்து எதுவும் வாங்காத. இது உனக்கு தான், சாப்பிடு நல்லா இருக்கும். சாப்பிடு லாலிபாப். ஜாக்கிரதா ஜாக்கிரதை, கொஞ்சம் அடங்குங்க. சார் சாப்பிடு சார் சார். டேய் ஏன்டா இப்படி கத்துற? நான் வர ஒரு இதய நோயல்றா, கொஞ்சம் மெதுவா பேசுறா. அப்படியா சார்? டிஓ வந்துகிட்டு இருக்காரு. டிஓ வந்துகிட்டு இருக்கார் சார். என்னடா அது? டிஓ வந்துகிட்டு இருக்கார் சார். என்னது? டிஓ வராரா? நீ போ. ஏய் டிஓ வராரண்டா. அவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லுங்கடா, இல்லனா என்ன அந்தமான் கேக்குன்னு அனுப்பிடுவாரா? உங்களை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார், எங்களை பண்ண மாட்டாரே. டேய் டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? ஃபைல் எடுத்துட்டு வர. நான் மறுபடியும் வருவேன். இவங்க எல்லாம் தூக்கி உள்ள போடுங்க. வாங்கடா வாங்கடா வாங்க. உள்ள போங்க. ஓ செல்ல மூடு. மூடு லாக் பண்ணு. அவசரமா இங்க எதுக்கு வர சொன்ன? ஆமா இப்ப நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? சொல்றேன். கூல். இது அஞ்சலி மர்டருக்கு சம்மந்தப்பட்ட ஃபைல். இது சிட்டியில் நடக்கிற ட்ரக்ஸ், பொண்ணுங்களை வச்சு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட கிரிமினல் ஃபைல். அபிமன்யு, இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச க்ளூஸ் வெறும் 50% தான். ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க இது ரொம்ப உதவியாக இருக்கும். சரி நான் கிளம்புறேன். மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே டேக் கேர். யூ டூ. என்ன நடக்குதுங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்தா வேலை செய்றீங்க? சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல. போய் தாத்தாவை கேளு. ஹே ஹாய் நிவிதா. ஹாய். நீ என்ன இங்க? ஒரு கேஸ் விஷயமா இங்கே வந்தேன். ஓ அப்படியா? நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஹே தள்ளு, நான் கிளம்பணும். எங்க? ஆஃபீஸ்ல அர்ஜென்ட் ஒர்க் இருக்குமா? அர்ஜுன் சொன்ன கேளு, விளையாடாத. ப்ளீஸ் என் கூட வரியா? நான் வரமாட்டேன். ஆமா எங்க? நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்கதான். போ. ஹேய்
எஸ் சார். ஓ, யார் நீங்க? எங்க போறீங்க? அள்ளிப்போ. உட்காருங்க. சொல்லுங்க. என் பேர் பத்மநாபன். இவன் என் தம்பி ஜெகநாதன். எங்களது ரியல் எஸ்டேட் வியாபாரம். சரி சொல்லுங்க. சமீப காலமா நீ எங்க பிசினஸ்ல குறுக்க வர, அதனால எங்களுக்கு லாபம் கிடைச்சா ஓகே. ஆனா தாங்கிக்க முடியாத நஷ்டம் தான் ஏற்படுது. இங்க பார் அர்ஜுன், நான் யாருக்கா இருந்தாலும் ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுப்பேன். ஒன்று, பேசி செட்டில் பண்ணிக்கிறது. 2, என் பாதைக்கு குறுக்க வந்தா போட்டு தள்ளுறது. எது வேணுமோ நீயே முடிவு எடுத்துக்க. இங்க பாருங்க பத்மநாபன், இது வரைக்கும் தடையாதவங்க பெரிய ரவுடியா இருக்கலாம், நீங்க மர்டர் பண்ணவங்க அவங்க அப்பனா இருக்கலாம். ஆனா நான் அவங்க மாதிரி கிடையாது. நீங்க ஜனங்களை ஏமாத்தாம ஒழுங்கா உங்க வேலையை பார்த்தீங்கன்னா நான் குறுக்க வர மாட்டேன். இல்ல நீங்க பாக்குற இடத்தெல்லாம் சொந்தமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா தோலை உரிச்சிருவேன். மரியாதையா வந்த வழியிலே போயிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு சொந்தமான இடத்துலயே உங்களை புதைச்சிட்டு இந்த இடம் கருமரி அம்மனுக்கு சொந்தமானதுன்னு போர்டு வச்சிருவேன். கெட் அவுட். பாய்மா. டேய் நில்லுடா. காலையில போற, ராத்திரி எப்பயோ வர, ஒரு சில நாள்ல வீட்டுக்கே வர மாட்டேங்கிற. வீட்டுக்கு கூட வர முடியாதபடி அப்படி என்னடா வேலை? எங்க தாண்டா போற? தாத்தா போயிட்டு பாய். டேய் சார் சார் சார், சூரிய தேஜா நியூஸ் ரிப்போர்ட்டர் அஞ்சலி செத்து இன்னையோட 1 வாரம் ஆகுது. அதுக்கு காரணம் யாருன்னு இதுவரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கலையா? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிடுச்சு, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்றேன். இதுல வேற யாருக்காவது சொல்லு அர்ஜுன். நீ அர்ஜென்ட்டுக்கு சேனல் ஆஃபீஸ்க்கு வா. எதுக்கு? நீ வா, நான் சொல்றேன். வரும்போது சேனல் ஐடி கார்டு எடுத்துட்டு வா. ஓகே, ஐ வில் கம் இன் 5 minutes. அர்ஜுன், இதான் அஞ்சலியோட கேபின். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அதுல இருக்கு. யாரா உன்னை அனுப்புறது? சார் எனக்கு தெரியாது சார். கலெக்டர் சார் தான் உங்களை சுட சொன்னார் சார். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். எனக்கு எதுவும் தெரியாது சார்.
என்ன அர்ஜுன், அந்த ரிப்போர்ட்டர் அஞ்சலி கேஸ் என்னாச்சு? எனி க்ளூஸ்? நோ சார், நாங்கள் இன்வெஸ்டிகேஷனை இன்னும் வேகப்படுத்திருக்கோம். ஜேர்னலிஸ்டோட கேஸ் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்றதுக்காக முயற்சி பண்ணுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அர்ஜுன். ஓகே சார். Okay. I don't leave any suspect and evidence in this case. Okay. Thank you, sir. ஓகே ஓகே, நல்ல அருமையா பண்ணணும். ஏன் டைரக்டர், இந்த ஆக்டருங்கெல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சாங்க? என் ஊர்ல நிலத்தை வித்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டு நிக்கிறேன். நடிப்பாங்க சார், நல்லா நடிப்பாங்க சார். என்ன நடிப்பாங்க? செஞ்சு காமிக்க சொல்லு. அங்க பாருங்க சார், ரொம்ப நல்லா பண்றாங்க. அப்படியா? சரி, பண்ண சொல்லு. இங்க பாருங்க, சீன் என்னன்னா, ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அண்ணனுக்கு வயிற்று வலி வந்தது. தம்பி டாக்டருக்கு ஃபோன் பண்றாரு. இதா சீன். ஓகே, டேக் போலாம். 1 2 3 ஆக்ஷன். தம்பி அண்ணா, 2-3 மணி நேரமா வயிறு ரொம்ப வலிக்குதுப்பா. அப்படியா? டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா? உடனே ஃபோன் பண்ணு. சரி, செய்றேன். அம்மா. ஹலோ ஹலோ, டாக்டர் சாரா? சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு வயிறு வலிக்குது. அப்படியா? கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? வந்து பாக்குறேன். கண்டிப்பா. சரிங்க டாக்டர் சார். சொல்லிட்டியாப்பா? சொல்லிட்டேன் அண்ணன். வராரா? ஏதோ நல்லது நடந்துச்சு. யாருக்கு வைத்த வலி? எங்க அண்ணனுக்கு டாக்டர் சார். எப்போல இருந்து? பாருங்க, 2 மணி நேரமா. 2 மணி நேரமா வயிறு வலிக்குதாக்கோ. என்ன சாப்பிட்டீங்க? 50 இட்லி 50 வடை. 50 இட்லி 50 வடையாக்கும். மருந்து எழுதி தரேன், எல்லாம் சரியா போயிடும். என்னையா இது? என்னையா இதெல்லாம்? வார கணக்குல பட்னியா இருந்த மாதிரி இவ்வளவு டயர்டா பண்றீங்களே. ஒரு கேரக்டர்னா ஒரு ஃபீல் வேண்டாமா? வயிற்று வலி தானே சார்? ஆமா, வயிற்று வலி இருக்குங்கிறதுக்காக இவ்வளவு டயர்டாவா பண்றது? ஒரு பிரிஸ்க் இருக்கணும். பிரிஸ்கா இருக்கணும். ஒழுங்கா பண்ணுங்க. லவ்லினா ரொம்ப ஜாலியா தானே சார்? ஜாலியா தானே? லவ்லியா? ஓகே சார். லவ்லியா பண்ணுங்க. ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபீல். கேமரா பாருங்க சார். ஜாலியா லவ்லியா. ஜாலியா. லவ்லியா. ஓகே. 1 2 3 ஆக்ஷன். ஏயா, இங்க நான் டைரக்டரா, நீ டைரக்டர்? நீங்கதான். அப்புறம் ஒழுங்கா பண்ணியா? பேசாம நீ டைரக்ஷன் பண்ணு. நீ டைரக்ஷன் பண்ணியா? நான் வீட்டுக்கு போறேன். சார் நானே ஓகே, அந்த ரெஸ்பெக்ட் பண்றேன். ஓகே ஓகே, கேமரா ஆன். 1 2 சார், லவ்லியா தானே சார்? லவ்லியா தானே? ஏற்கனவே சொல்லிட்டேன்லடா. ஜாலியா. 1 2 3 ஆக்ஷன். தம்பி சொல்லுங்க. தம்பி, எனக்கு 2 மணி நேரமா வயிறு ஒரே வலியா இருக்கு தம்பி. அப்படியா? டாக்டருக்கு ஃபோன் பண்ணட்டுமா? சரி, பேசுறேன். ஹலோ டாக்டர் சார், எங்க அண்ணனுக்கு வைத்த வலி. அப்படியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வந்துருவோம். சரி டாக்டர் சார். அண்ணா ஃபோன் பண்ணிட்டேன், வரேன்னு சொல்லிட்டாரு. சூப்பரா இருக்கீங்க. யாருக்கு வைத்த வலி? எங்க அண்ணனுக்கு டாக்டர் சார். எப்ப இருந்து? எனக்கு தான் 2 மணி என்ன சாப்பிட்டீங்க? ஒரு 50 இட்லி ஒரு 50 வடை சாப்பிட்டேன். 50 இட்லி 50 வடையா? கவலைப்படாதீங்க, நான் மருந்து எழுதி தரேன், சரியா போயிடும். என்னடா நடக்குதுங்க? வயிற்று வலிய ஒரு ஜாலியா பண்ணுங்கடானா? நீங்க தானே சார் லவ்லியா பண்ண சொன்னீங்க? வயிற்று வலினா சிரிப்பாங்களா? இப்போவாவது ஒழுங்கா பண்ணுங்க. ஜாக்கிரதையானா ஒரு மாதிரி ஃபீல் ஆகி ஒரு மாதிரி சீரியஸா பண்ணணும். சீரியஸா? ஆமா, ரொம்ப சீரியஸா பண்ணிடுறேன். ஓகே, சீரியஸ் சீரியஸ். ஞாபகம் வச்சுங்க, சீரியஸ். ஓகே. 1 2 3 நீங்களே சொல்லுங்க. ஆக்ஷன். தம்பி அண்ணே, 2 மணி நேரமா எனக்கு வயிற்று வலி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியா? ஆமா. டாக்டர் சாருக்கு ஃபோன் பண்ணட்டுமா? உடனே பண்றா போன. சரி. டாக்டர் சார். ஹலோ, சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு வயிற்று வலிக்குது. அப்படியா? சீக்கிரம் வாங்க. வந்துகிட்டே இருக்கேன், வந்து பாத்துறேன்.
அண்ணே போன் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? அதுக்கிட்ட இருக்காரா? வாங்க. யாருக்கு வயிற்று வலி? எங்க அண்ணனுக்கு. எப்ப இருந்து வயிற்று வலி? 2 மணி நேரமா வயிறு வலிச்சுக்கிட்டு 2 மணி நேரமா வயிற்று வலியா? என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. 50 இட்லியும் 50 வடையும் சாப்பிட்டேன். 50 இட்லி 50 வடையா? ஒண்ணு பிரச்சனை இல்ல, மருந்து எழுதி தரேன், எல்லாம் சரியா போய். எழுதி கொடுங்க. சரியா அதையும் ஒரு கை நான் பாத்துட்டேன். என்னாச்சு சார்? என்னால முடியாது, என்னால முடியவே முடியாது சார். இது வேலைக்கு ஆகாது சார். உங்ககிட்ட எல்லாம் வேலை வாங்கவே முடியாது சார். வயிற்று வலி வந்தவ சீரியஸா நினைக்கிறான். வினோதம் நடிச்சிருவாங்க சார். இப்ப நடிச்சிருவாங்க. ஆத்தோ கோயிந்தோ கோயிந்தோ. ப்ரொடியூசர் சார், பொறுமையா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க. என்னங்கடா உங்க பிரச்சனை? ப்ரொடியூசர் சார் திட்டுறாரியா? சார் இங்க பாருங்க சார், நான் வழக்கமா மேடையில பண்ற மாதிரி இத ரொம்ப அற்புதமா பண்ணி காட்டுறேன் பாருங்க சார். ஓகே 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 சார், பீ கேர்ஃபுல். ஓகே சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஓகே பெர்ஃபார்மன்ஸ் தான? ஓகே ஓகே. 1 2 3 ஆக்ஷன். தம்பி அண்ணே 2 மணி நேரமா வயிறு ஒரே வலியா இருக்குப்பா. ஆமா தம்பி. டாக்டர் சாருக்கு ஃபோன் பண்ணட்டுமா? பண்ணுப்பா. சரிங்க அண்ணே. ஹலோ ஹலோ டாக்டர் சார் சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு பயங்கர வயிற்று வலி. அப்படியா? கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாக்குறீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வரேன்னு சொல்லிட்டேன். யாருக்குப்பா வயிற்று வலி? எங்க அண்ணனுக்கு டாக்டர். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிங்க டாக்டர். எப்ப இருந்து வயிற்று வலிக்குது? ஒரு 2 மணி நேரமா டாக்டர். 2 மணி நேரம் வயிற்று வலிக்குதா? காலையில என்ன சாப்பிட்டீங்க? ஒரு 50 இட்லி ஒரு 50 வடையும் சாப்பிட்டேன். அப்படியா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் மருந்து எழுதி தரேன், எல்லாம் சரியா போயிடும். சரியா? கொடுங்க டாக்டர், எழுதி கொடுங்க. எழுதி தரேன். ரொம்ப வலிக்குது டாக்டர். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். காட். என்ன ஒரு நடிப்பை கொடுத்தீங்க. இவ்வளவு நாளா இந்த பர்ஃபார்மன்ஸ் எந்த குடோன்ல ஒளிச்சு வச்சிருந்தீங்க. இங்க பாருங்க, ப்ரொடியூசர் சோ ஹாப்பி, ரொம்ப பிரமாதமா நடிச்சிட்டீங்கன்னு சொல்றாரு. எக்ஸ்ட்ராடனரி. பரவாயில்ல சார், உங்ககிட்ட பாராட்டு வாங்கிட்டோம். அத ஒரு தடவை கேமரால பாத்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். கேமராமேன் சார், ஒரு தடவை அதை அப்படியே ப்ளே பண்ணுங்க. அவ்வளவுதான் சார், பண்ணுங்க. சூப்பரா வந்திருக்கா. கலக்கிட்டல. சார் காமிங்க சார். காமிங்க சார். என்னாச்சு? சொல்லுங்க. இதுல சிப்பு போட மறந்துட்டேன். ஐயா எப்படி சரியா இருந்துச்சு? ஓகே ஓகே கான்ஸ்டபிள், சீக்கிரமா அந்த தடி பையில இறக்கி விடு. ஓகே சார். வெளியில போ. என்னடா? நேற்று ராத்திரி தான் சரக்கு வந்துச்சுண்ணே. பிரச்சனை இல்லாம சரக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் பாத்துக்க. விடியறதுக்குள்ள சிட்டி பூரா சரக்கு இருக்கணும், புரிஞ்சுக்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேண்ணே. சரக்கு ஒரிஜினல் இல்லைன்னு பார்க்கணும், காமி. டேய், அதை கொஞ்சம் திறந்து காட்டுற. பாக்கெட் பெருசா வந்திருக்கு, இதை சின்ன சைஸுக்கு மாத்தணும்ண்ணே. சரக்கு ஒரிஜினல் தான், ஆனா ஒரு டவுட். என்ன டவுட்டு? ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது. பெரியவரை பத்தி தெரியல, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும், புரிஞ்சுக்க. பார்த்து நடந்துக்க. அப்படியே ஆகட்டும் பாய். நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க பாய். அஞ்சலி கேஸை கமிஷனர் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காரு. இது வரைக்கும் நமக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. இந்த கொலையை செஞ்சவன் கண்டிப்பாக ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருப்பான். ஸோ நீயும் இந்த கேஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோ. ஓகே, நான் இதை பற்றி யோசிக்கிறேன். சார் பாருங்க சார். ஓகே, யூ கேரி ஆன். ஓகே சார்.
யாரும் உன்னை அனுப்புனா? சார் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். கலெக்டர் தான் சார் பண்ண சொன்னார் சார். சார் என்ன எதுவும் பண்றதுக்கு விட்டுருங்க சார். அபி சொல்ல அர்ஜுன். எனக்கு இப்பதான் சிட்டில நடந்த கிட்னாப்ஸ் மர்டர்ஸை பத்தி ஓகே கொஞ்சம் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கலெக்டர் ஏமச்சந்திரா இதுக்கு பின்னாடி இருக்கானோன்னு எனக்கு சின்ன டவுட்டா இருக்கு. அப்படியா? ஆமா, நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா நம்ம இன்னைக்கு கலெக்டரை மீட் பண்ணணும். போலாமா? சீக்கிரம் ரெடியா? நான் வந்துடுறேன். சரி. மாமா மாமா செவத்த மாமா நான் காட்டு ரோஜா மாமா மாமா நீ ராத்திரி வந்தா எனக்கு வேணும் 2 பெட்டு லைட்டு ஆஃப் பண்ணி லைஃப் சும்மா என்ஜாய் பண்ணு வீடியோ வர ஐபிஎல் மேட்ச் ஆடி 6 அடிக்க வாடாமா. இத பார்க்கவா இங்க வந்தோம்? சீக்கிரமா நல்லா குலுக்கி ஆடு பாப்போம். புடிச்சா மச்சானே டைட்டா புடிச்சானே செல்ல மச்சான் தனியா இருக்கும் வேலையிலே தாப்பால் போட்டு என்னதான் கட்டி அடைச்சான். இரவெல்லாம் என்னோட காதலித்து செஞ்சானே தூக்கத்தை கெடுத்துதான் காமராசம் தந்தானே. இது கண்ணி பெண்ணை காதல் வலையில் சிக்க வச்சு வேறானே. குத்து மேடையிலே ஒரு குத்து ஆட்டம் போடலாமே வா என் சொல்ல மச்சான். குத்து மேடையிலே ஒரு குத்து ஆட்டம் போடலாமே வா என் சொல்ல மச்சான். லப்போ 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 லப்போ. கும்பகோணம் பக்கத்துல எம்மேல ஆசைப்பட்டு வந்தானையா கும்ம குத்து நெசவானே. கருவேல காட்டுக்குள்ள காம வேலை செய்ய சொல்லி வந்தானையா ஊரெல்லாம் சுத்துகார. கருவேல காட்டுக்குள்ள காம வேலை செய்ய சொல்லி வந்தானையா ஊரெல்லாம் சுத்துகார. கால பிடிக்க ஒருத்த வந்தா கையை பிடிக்க ஒருத்த வந்தா மொத்தத்தில் எல்லாரும் வேஸ்ட் தானையா. நைசாதான் பேசுவா சைசாதான் பார்த்திடுவா டக்கராத சைட்டு அடிச்சு மொத்தமாக தூக்கிடுவா. எத்தனை பேரு வந்தாங்க என்னைத்தான் பார்த்திரு என் மனசை பார்த்து போட்டு அதுக்குள்ள இடம் பிடிக்க வந்தா நிறைய பேரு. அழக பார்த்து போட்டு என் மடியில் இடம் பிடிக்க வந்த நிறைய பேரு. குத்து மேடையிலே ஒரு குத்து ஆட்டம் போடலாமே வா என் சொல்ல மச்சான். குத்து மேடையிலே ஒரு குத்து ஆட்டம் போடலாமே வா என் சொல்ல மச்சான். சும்மா 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 உம்மா 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 உம்மா. புடிச்சா 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 முடிச்சா 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 புடிச்சா முடிச்சா மச்சானே டைட்டா புடிச்சோன்னு செல்ல மச்சான். தனியா இருக்கும் வேளையில தாப்பால் போட்டு என்னதான் கட்டி அடைச்சான். ஏழக முத்தம் பார்க்க அழுதுகிட்டு கருத்த மச்சா வந்தானையா.
சைதா பெட்ட சேகரமாமா டூர் போகும் நேரத்துல சீட்டுக்குள்ள கைய விட்டு நோண்டி பார்த்தா மூர்த்தி மாமா டூர் போகும் நேரத்துல சீட்டுக்குள்ள கைய விட்டு நோண்டி பார்த்தா மூர்த்தி மாமா கார்ட்டூன் படம் கட்டுறேன்னு வீட்டுக்கு என்ன கூப்பிட்டானே வாசல பூட்டிட்டு வேற படம் காட்டினா சின்ன மலை செட்டியாரு நாமக்கல் நாச்சியாரு சின்ன மனோரு பன்னீர் உமராபாத் அரவிந்த் எத்தனை பேரு வந்தாங்க என்னைத்தான் பார்த்தேன் என் மனச பார்த்து புட்டு அதுக்குள்ள இடம் பிடிக்க வந்தா நிறைய பேரு அழக பார்த்து புட்டு என் மடியில் இடம் பிடிக்க வந்தா நிறைய பேரு குத்து மேடையேறி ஒரு குத்து ஆட்டம் போடலாமே வா என் சொல்ல மச்சான் குத்து மேடையேறி ஒரு குத்து ஆட்டம் போடலாமே வா என் சொல்ல மச்சான் சொல்றோம் சார் 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 வேண்டாம் சார் என்ன விட்டுருங்க சார் சார் ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் இந்த ஊருக்குள்ள நடக்கிற கிட்னாப்ஸ் மர்டர்ஸ் ட்ரக்ஸ் மாஃபியாவை பின்னால் இருந்து நடத்துறது யாரா? எனக்கு எதுவும் தெரியாது சார், சத்தியமா சொல்றேன் எனக்கு எதுவும் தெரியாது சார் ப்ளீஸ் சார் சார் சார். என் டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா சொன்னேன்னா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம். சொல்லலைன்னா என் கையால செத்து மார்ச்சூரிக்கு போயிருவேன். சொல்றேன். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? புல்லட் இறங்கினா தான் உனக்கு புத்தி வருமா? சொல்றேன் சார் சொல்றேன் சார். சொல்லு. இந்த சிட்டியில் நடக்கிற கொலை எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நாட்டு சிஎம் தான் சார். சிஎம்மா? ஆமா சார், அவர் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக எங்களை பயன்படுத்திக்கிறாரு. அவரு சொல்றத செய்யறத தவிர வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நம்ப வச்சு கழுத்து இருக்கிறத நேரடியா பாக்குற மாதிரி இருக்கு. தப்பு செஞ்சவ என் கையில கிடைக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருப்பான். என் கையில மட்டும் சிஎம் என்ன அவங்க அப்பன் பிஎம்மா இருந்தாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா. நாளைக்கு இந்த விஷயத்தையெல்லாம் சிஎம் முன்னாடி சொல்றதுக்கு நீ ரெடியா இரு. ஹலோ சார், அர்ஜுனுக்கும் அபிமன்யுக்கும் சிட்டியில் நடக்கிற கிரைமுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சு போச்சு சார். என்ன? கவலைப்படாதீங்க, உங்க பேரை நான் சொல்லல, நம்ம நாட்டோட சிஎம் பேரை சொல்லிட்டேன் சார். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். ஹாப்பி ஜர்னி. ஓகே சார். சார் கரண், சொல்லுங்க கமிஷனர், என்ன விஷயம்? சார், கலெக்டரை யாரை சுட்டு கொண்டுட்டாங்க சார். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த அபிமன்யு தான் இதை பண்ணியிருக்கணும். அதனால அபிமன்யு மேல என்கவுண்டர் ஆர்டர் கொடுக்கலான் இருக்கேன் சார். அவரை சுட்டுக் கொள்றதுக்கு இதுதான் சரியான நேரம் சார். பாருங்க, அனாவசியமா அந்த மாதிரி வேலைலாம் செய்யாதீங்க. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஸ்பாட்ல சார். ஓகே, அப்போ உடனே இங்க கிளம்பி வாங்க, நான் உங்களை பார்க்கணும். சீக்கிரம் வாங்க. ஓகே சார். உடனே ப்ரெஸ்ஸை வர சொல்லி அலௌன்ஸ் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் சார். சார், அபிமன்யு விஷயத்தில் நாம் இப்போவே ரொம்ப லேட் பண்ணிட்டோம். அபிமன்யை பற்றி இன்னும் லேட் பண்ணால் ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் எதுக்கு தடுக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல.
மாமா, அபிமன்யுவுக்கு ஷூட் அண்ட் சைட் ஆர்டரை பாஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ரைட் டைம். கமிஷனர். எஸ் சார். அவன் விஷயத்தில் எதுக்கு அவசரப்படுறீங்க? சார், இது வரைக்கும் நடந்த பல கொலை கொள்ளைக்கு இவன் பொறுப்பா இருக்கான் சார். இல்ல இல்ல, இப்போ வரைக்கும் மர்டர் ஆனவங்க யாரு? ஏதோ ஒரு கிரிமினல் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனவங்க தானே? எஸ் சார். கமிஷனர், இந்த அபிமன்யு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அபிமன்யு என்னோட சொந்த தம்பியோட பையன். அது மட்டும் இல்ல, ஏசிபியோட சொந்த அண்ணன். இந்த சிட்டியில் நடக்கிற குற்றங்கள் எல்லாத்துக்கும் யாரு காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் தான் அவர். வாட்? ஆமா, பக்கத்து ஸ்டேட்ல ஐபிஎஸ் முடிச்ச அபிமன்யுவை சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷனோட நான் தான் இந்த ஸ்டேட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணேன். அப்படியே சார். அதனால இந்த சிட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டா அபிமன்யுவை போஸ்டிங்க்கு போடுங்க. இது என்னோட ஆர்டர். ஓகே சார். சார். சுனிதா, நீங்க லைவ்லயே இருங்க. சிஎம் வந்து ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. மாமா, அபிமன்யு மேல இருந்த ஷூட் அண்ட் சைட் ஆர்டர்ஸை எதுக்காக கேன்சல் பண்ணீங்க? சொன்னல, அவன் யாருக்கும் தெரியாத ஒரு ஸ்பெஷல் ஆபீசர்னு. அவனோட ஒவ்வொரு அசைவுக்கும் காரணம் நான் தான். அவன் டியூட்டி அவன் செஞ்சிருக்கான். டியூட்டி? அபிமன்யு அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸர்ன்ற விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லல? சில விஷயங்களை சில பேருக்கு சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. அப்படின்னா வாட் டு யூ மீன்? எல்லாரும் சொத்தை தான் பகிர்ந்துப்பாங்க. ஆனா அவங்க 2 பேரும் என் தம்பியோட லட்சியத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2 பேரும் தான் என்னோட வாரிசுங்க. வாரிசுங்களா? அப்படின்னா எவ்வளவு நாளா நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையும் நாய் மாதிரி செஞ்சேன். அப்ப நான் யாரு? ஐம் a watch dog. நீ எப்படி நினைச்சுக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அபிமன்யு எந்த தப்பும் பண்ணல. கவர்மெண்ட்டுக்கு எதிராக சதி செய்யறவங்களை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ற, அவ்வளவுதான். அவனுக்கு உதவியா ஏசிபி அர்ஜுன் இருக்கான். அவங்க கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க. அவங்க ஒரு நல்ல வேலையில் ஈடுபடுறாங்க. நம்ம செய்ய முடியாததை மற்றவங்க செய்யும் போது அவங்கள பாராட்டணும். இப்படி பொறாமப்படக்கூடாது. மாமா, அப்படிப்பட்ட பெரிய மனசு உங்களுக்கு வேணா இருக்கலாம், எனக்கு இல்லை. அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு என்கொயரி பண்ணீங்கன்னா முதல்ல மாட்டுறது நான் தான். ஷிட், அப்படி மட்டும் நடந்ததுன்னா 30 வருஷமா சிஎம் ஆகணுங்கிற என் கனவு கனவாவே மாறிடும். அப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது. மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மரியாதை அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க. எஸ், ஐ வாண்ட் இட். என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்படி செய்யலன்னா உண்மையாவே உங்க உயிரை எடுத்துருவேன். ஏன் கொன்னுடுவியா? ஆமா, நான் ஒரு தடவை தான் வார்னிங் கொடுப்பேன், 2வது தடவை கொன்னுடுவேன். நான் செத்தாலும் சாவேனே தவிர அந்த ஆதாரங்களை மட்டும் உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்ப சாவு. தள்ளி போடி சொல்ற. சத்யா, 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 ஏய் சீக்கிரமா சீக்கிரமா. என்ன சார், கொலை பண்ணிட்டீங்களா? நான் கொல்லலடா, கோவத்துல அப்படி தள்ளி விட்டேன். அங்க போனா முட்டிக்கிட்டா செத்துட்டா. நீ முதல்ல நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே சார். டாக்டர் சார், அர்ஜென்ட்டா சிஎம் வீட்டுக்கு வாங்க சார். முன்வாசல் வழியா வராதீங்க சார், அங்க பிரஸ்காரங்க இருக்காங்க. பின்வாசல் வழியா வந்துருங்க சார். சொல்லிட்டேன் சார், இப்போ வந்துருவாரு. ஓகே. அப்ப கல்யாணம் எப்ப பண்ணிக்குவ அர்ஜுன்? இப்ப அதுக்கு அவசரம் இல்லண்ணா. ஹலோ, நான் உங்க ஃபேமிலி டாக்டர் நிரஞ்சன் பேசுறேன். உங்க பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சிஎம்பிஏ ஃபோன் பண்ணியிருந்தாரு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோன்னு ஃபோன் பண்ணேன். நான் இப்போ அங்கே தான் போகிறேன். நீங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்க. சரி டாக்டர். ஓகே அர்ஜுன். பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லையா? டாக்டர் ஃபோன் பண்ணாரு. டாக்டர் சார் வந்துட்டார் சார். என்னாச்சு? டாக்டர் முதல்ல அவரை பாருங்க. சரி.
டாக்டர் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸா இருக்கு. பாருங்க, வெளியே ப்ரெஸ் இருக்காங்க. கண்டிஷன் ரொம்ப நார்மலா இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சொன்ன மாதிரியே செய்யுங்க சார். சந்தோஷம். போங்க 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 கோ. டேய், வெளியே ப்ரெஸ்காரங்க இருக்காங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஓகே. நான் என்ன பேசினாலும் அதுக்கு தலை எனக்கு தெரியும் சார், நான் பாத்துக்கிறேன். ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடாது. வா சார். சிஎம் எப்படி இருக்கார் சார்? ஒரு நிமிஷம். சார், சிஎம் உடம்பு இப்போ நல்லா இருக்கா? எப்படி இருக்கு சார்? சிஎம் சார் கண்டிஷன் ரொம்ப நார்மலா தான் இருக்கு. அவரை பத்தி நியூஸ் பரப்பி யாருக்கும் டென்ஷன் ஏற்படுத்தாதீங்க. அவர் நார்மலா தான் இருக்காரு. அவர் நல்லா தான் இருக்காரு. இல்ல சார் ஏய், இருங்க கூல். சொல்லுங்க சார். மோசமா இருக்கீங்க. ஒவ்வொருத்தரா கேளுங்க. சொல்லுமா. சிஎம் இப்போ நார்மலா தான் இருக்காருன்னு டாக்டர் சொல்றாங்க. அது உண்மையா சார்? சிஎம் சாருக்கு ஒன்றும் இல்லை, உடம்பு நல்லா தான் இருக்கு. அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், அவ்வளவுதான். டாக்டர் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹெல்த் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிடுறோம். ஹலோ, சொல்லு அர்ஜுன். பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்காரு? டேய் நீ போடா. பெரியப்பா நல்லா இருக்காருல்ல? நல்லா தான் இருக்காரு. அது என்னன்னா கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அவருக்கு. பை த வே, அவர் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னாரியா? என்னமாமா அது? இது ஃபோன்ல சொல்ல முடியாது அர்ஜுன். நீ நம்ம காட்டன் மில் இருக்குல்ல, அங்க வந்துருப்பா. அங்க வரும்போது அவையும் கூட்டு வா. மேட்டரை அங்க நான் விவரமா உனக்கு சொல்றேன். ஓகே? ஓகே மாமா. போலாமா? சிஎம்மோட ஹெல்த் கண்டிஷன் நார்மலா தான் இருக்குன்னு டாக்டர் நிரஞ்சனும் அவரோட மருமகனும் சொன்னாங்க. கேமராமேன் ரஞ்சித்துடன் வந்தனா, சூரிய தேஜா நியூஸ், விஜயவாடா. ஹலோ தம்பி. என்ன மாமா அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? உங்ககிட்ட விஜயவாடாக்கு சம்மந்தப்பட்ட மர்டர்ஸ், கிட்னாப்ஸ், அதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்காமே அப்படின்னு மாமா சொன்னார். அது எனக்கு வேணும், கொடுத்துருப்பா. அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கலாமே. அவருக்கு தான் உடம்பு சரியில்லையப்பா. அப்போ பெரியப்பா கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி நம்ம பேசலாமே. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண ப்ரூஃப்ஸ் அது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ வரைக்கும் அந்த எவிடன்ஸ் பெரியப்பா கேட்டாலும் கொடுக்குற மாதிரி நான் இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்லைங்க, அப்படி இல்லை. கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருந்தால் உங்களை இவ்வளோ தூரம் கேட்க விட்டுருக்க மாட்டோம். இன்னும் எவ்வளோ தப்பு பண்ண போறனோ இந்த பதவிக்காக. ஒரு ஊர்ல ஒரு சிஎம் இருந்தாரு. அவர் இப்போ சாவ நோக்கி கிடக்குறாரு. அவரோட தம்பி ஆல்ரெடி போய் சேர்ந்துட்டார். அவங்க 2 பேருக்கும் இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஜஸ்ட் கெஸ். இட்ஸ் மீ. புரியலையா? உங்க அப்பாவை கொன்னது நான் தான். எங்க அப்பாவை கொன்னது நீயா? ரொம்ப என்ஜாய் பண்ண. எப்படி செத்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கா? சொல்றேன், எனக்கு பயம் இல்லை. என்ன சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் கொன்றுவனே. ஓகே? அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, என்ன மாமா இது? ஆஃப்டர் ஆல் 3 வேளை சோறு தின்றதுக்கு வக்கில்லாதவங்க உங்களை எதிர்த்து பேசுறாங்க. நீங்க என்னன்னா கையால் ஆகாதவர் போல உட்காந்துருக்கீங்க. அதுவும் நீங்க அந்த தொகுதியோட எம்எல்ஏன்னு தெரிஞ்சும் இப்போ என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்ணலான்னு கேக்குறீங்களே? அவன் சவால் விட்டுருக்கிறது ஒரு மலையோடன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பவர் என்னன்னு அவனுக்கு காமிக்கணும். உண்மைதான். ஆனா அவங்க என்னோட சொந்த தம்பி, தெரிஞ்சுக்க. சோ வாட்? தம்பி இந்த சமுதாயத்துல நாம நிலைச்சு நிக்கணும்னா அழிக்க வேண்டியது இங்க நிறையவே இருக்கு. அந்த ப்ராசஸ்ல இங்க நிறைய பேர் சாகதான் வேணும். அது என் ஆளுங்களாவும் இருக்கலாம், உங்க ஆளுங்களாவும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம்னா வேலையாகாது. நீ பேசுறத பார்க்கும்போது ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. என்னது அது? ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு 5 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. கடனை வாங்கி அதுல விதைச்சிருக்கான். சரியா அறுவடை பண்ற நேரத்துல காட்டு பண்ணிங்க அதை அழிக்க வந்திருக்கு. காட்டு பண்ணியை என்ன செய்யலான்னு புரியாம அந்த விவசாயி அங்க இருந்த எல்லா நெல்லையும் எரிச்சு நாசம் பண்ணிட்டான்.
எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. ஆனா அந்த பண்ணிங்க மட்டும் தப்பிச்சு போயிடுச்சு. அந்த விவசாயி மாதிரி நான் தப்பு பண்ண மாட்டேன். அரசியல்ல வளர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணுவேனே தவிர சொந்த தம்பியே கொல்ற அளவுக்கு நான் போக மாட்டேன், தெரிஞ்சுக்க. சரி விடு, இந்த விஷயத்த இதோட மறந்துடும். மறந்து போகணுமா? அந்த வீரபத்ரனை கொண்டுடலாம்னு இருக்கேன். என்ன சொல்ற? அதுக்கு பிளான் பண்ண. சூப்பரா பண்ணிடுறேன். அப்புறம் ஏன் காத்துட்டு இருக்க? இப்பவே கிளம்பிடுறேன். சீக்கிரமா முடிச்சிரு. ஓகே. சார் வந்துட்டாரு. வணக்கம் சார். வாங்க. பயப்படுறான் சார். நீங்க கொல்ல சொல்றது யாருன்னு தெரியுதா சார்? தெரியும். என் மாமனாரோட சொந்த தம்பி வீரபத்ரன். இவ்வளவு பலமான நீங்க வீரபத்ரன் மாதிரி வெத்து காகிதத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க? வெத்து காகிதம்னு சின்னதா பார்க்க கூடாது. அது கர்றாப்படி அத காகிதம். அதுக்கு மேல என்ன எழுதினாலும் அது உண்மையாயிடும். அதை கசக்கி போட்டுறக்கூடாது, எரிச்சு பஸ்மமாக்கணும். இல்ல அவரை கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் சார்? இங்க பாரு, இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ எங்க மாமனாருடைய பதவி மாறும். இன்னைக்கு அவர் இருக்கிற பதவியில நாளைக்கு நானும் வரலாம். அந்த மாதிரியான நேரத்துல இந்த வீரபத்ரம் போன்றவங்களெல்லாம் வச்சுக்கவே கூடாது. இதெல்லாம் உனக்கு சொல்றது எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். நீ போய் சொன்ன வேலையை பாரு. ஓகே சார். பா. அவனுக்கு என்ன வேணுமோ அரேஞ்ச் பண்ணி கொடு. ஓகே சார். அப்படி எனக்கு குறுக்க வந்து நிப்பாருன்னு நினைச்ச உங்க அப்பனை எனக்கு குறுக்க இல்லாம பண்ணிக்கிட்டேன். உங்க அப்பாவை போல யார் எனக்கு குறுக்க வந்தாலும் அவங்கள அப்படியே மேல அனுப்பிச்சிருவேன். அந்த கலெக்டரை கொண்டு பழைய தூக்கி உங்க தலையில போட்டவன் நான் தான். அஞ்சலி அந்த நியூஸ் ரீடரு, அவளையும் கொன்னு போட்டவன் நான் தான். யார் நீங்க? அது உனக்கு தேவையில்லை. ஃபைல் எங்க? எந்த ஃபைல்? எங்க சார் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு அவருக்கு எதிரான ஆதாரங்கள் தெரியா? என்கிட்ட எந்த ஃபைலும் கிடையாது. ஏய், அவ்வளவு தூரம் ஏன் போகணும்? என் பொண்டாட்டி எனக்கு குறுக்க நின்னா அவளையும் கொண்டு போட்டேன். நீங்க யாரா எனக்கு? ஆமா, இத்தனை பேரை கொண்டு நீ சாதிச்சது என்ன? வாழ்க்கைன்றது பரமபத விளையாட்ட போல. அதுல ஜெயிக்கணும்னா பல விஷ பாம்புகளை தாண்டணும். நான் ஜெயிக்கிறதுக்காக உங்க அப்பாவை போல விஷ பாம்புகள் குறுக்க வரும்னு நினைக்கல. அதனால தான் கடிக்கிறதுக்கு முன்னாடியே கொன்னுட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த ஆட்டத்துல தோக்கிறதுக்கு பாம்புகளை காரணமா சொல்றியே, அதே ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு ஏணி இருக்குங்கிற விஷயத்த மறந்துட்டியே. மறந்துடல. வாழணும்னா சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல, சந்தர்ப்பங்களை நாம உருவாக்கிக்கணும். அப்படி என் தேவைக்காக சில பேரை கொல்ல வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் அதுவே எனக்கு பழக்கமாயிடுச்சு. இப்படி உங்க அவகாசத்துக்காக வரவங்க எல்லாரையும் கொண்டுகிட்டே இருந்தா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. நீ என்னதான் சொன்னாலும் ஒரு 10 பேருக்கு உதவாத ஒரு வாழ்க்கையே இல்ல. ஏய் நான்சென்ஸ். அப்படி வாழ்ந்து உங்க அப்பா உங்களுக்கு என்னையா கொடுத்துட்டு போனாரு? ஆனா ஒரு விஷயத்துல உன்னை ரொம்ப பாராட்டணும். இப்படிப்பட்ட மோசமான உடம்புல நல்லவன முகமூடி அணிஞ்சு ரொம்ப நல்லா நடிச்சிட்டேன். தேங்க்யூ. நீங்க சொன்னதுக்காக இல்ல, நான் எப்பவுமே வெரி ஹாப்பி. எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா ஏதோ கதையெல்லாம் சொல்லி உங்களை மொத்தமா கெடுத்து வச்சிருக்காருப்பா. நீதி கதையெல்லாம் நீங்க சொல்லலாம்ப்பா, ஆனா கேட்கற பொறுமை எனக்கு இல்ல. இங்க பாருங்கப்பா, நல்லவங்க இந்த பூமியில ரொம்ப நாள் இருக்கிறது ரொம்ப பிரச்சனை. சரி ஒண்ணு பண்ணலாமா? நானே கொஞ்சம் மனசை கல்லாக்கிக்கிட்டு உங்க 2 பேரும் மேல அனுப்பிச்சிடுறேன். ஓகே? அதுக்கப்புறம் சந்தோஷமா உங்க அப்பா கூட மேல உட்காந்துக்கிட்டு கதை கேட்டு சந்தோஷமா இருங்க. எங்களை கொல்லணும்னா அதை உடனே செஞ்சு முடிச்சிட. நாங்க வாழ்ற நேரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீ வாழ்ற நேரம் கம்மி ஆயிடும். நல்ல பாயிண்ட். டேய் அட்டாக்.
ஏய் மாமா, உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லைனாலும் 2 விஷயத்த சொல்லட்டா? உண்மை இல்லாத அதிகாரமும் மனசாட்சி இல்லாத மனசும் யாருக்கு உபயோகம் இல்லை. ஞாபகம் வச்சுக்க. பயப்படாதீங்க மாமா, நாங்க மிருகத்தை கொல்றது இல்ல. Stop it! Stop it, I say! I say drop your guns! I say drop it! Drop your gun, I say! கண்ணா வந்துட்டியா? எனக்கு தெரியும். தேங்க்யூ. எங்க அப்பாவை கொல்ற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? எங்க அப்பாவை நான் தான் கொல்லுவேன். என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய காரியம் இதுதான். வாங்க, தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு. வாங்க போலாம். அந்த ரூம் தான். தாத்தா, அபி, அர்ஜுன், எதிரி என் வீட்டிலே இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் இருக்கு. என்னோட சொந்தக்காரன்னு சொல்லி நீங்க அவனை விட்டுட்டீங்க. ஆனா இவன் என் பேரை நிலைநாட்டிட்டான். நியாயத்துக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டான். தர்மத்தை பார்க்கும்போது கருணை இருக்கக்கூடாது. சட்டத்துக்கு நான் நீங்கிற பேதமே இருக்கக்கூடாது. இந்த 3ஐயும் கடைப்பிடிக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சொந்தங்கிற நினைப்பே இருக்கக்கூடாது. ஜெயிச்சா முடிகிறது யுத்தம். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கிறதுக்காக நம்ம போராடணும். உங்களோட இந்த போராட்டத்துக்கு முடிவே கிடையாது. அதுக்கு நீங்க இன்னும் பல வேலைகள் செய்யணும். உங்களோட சேவை எப்பவும் நிற்கக்கூடாது. உங்களோட போராட்டம் எப்பவும் முடிவுக்கு வரக்கூடாது. தொடர்ந்து போராடுங்க. பயம் எதற்கு போர்க்களம் போக, மனதுக்குள் நீதான் வீரன். வெற்றி தோல்வி என்றும் உனக்கே, படை வீரனே. பயம் எதற்கு போர்க்களம் போக, மனதுக்குள் நீதான் வீரன். வெற்றி தோல்வி என்றும் உனக்கே, படை வீரனே. தலைவா நீ எழுந்து வாராய், அசுரர்களை வென்று அழிப்பாய். சிவனாக இங்கு வருவாய், படை வீரனே. இது யுத்தம், போர்க்களம், படையோட்டம் என்றும் வெல்லும். வெற்றிதான் நம் கையில், பல பாபங்கள் செய்திடவே. இவன் வீரனே, இவன் வீரனே, இவன் வீரனே, வீரனே. வெல்லுவான் இவன், கொல்லுவான், வெற்றி வீரனே. இவன் வீரனே, இவன் வீரனே, இவன் வீரனே, வீரனே. வெல்லுவான் இவன், கொல்லுவான், வெற்றி வீரனே.
கடலேறும் அலைகளைப் போல இடிமின்னல் சத்தம் போல கதிர்வீச்சின் சக்தியைப் போல வருவான் இவன் உயிர் காக்கும் தோழன் போல ஏழைக்கு இவன் தான் தலைவன் பயமின்றி போர்க்களம் செல்வான் வருவான் இவன் பயமறியாமல் வெல்வான் இவன் நீதியின் பாதையில் செல்வான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை மீறவே விட மாட்டான் இவன் வீரனே இவன் வீரனே இவன் வீரனே இவன் வீரனே வெல்லுவான் இவன் கொல்லுவான் வெற்றி வீரனே இவன் வீரனே இவன் வீரனே இவன் வீரனே வெல்லுவான் இவன் கொல்லுவான் வெற்றி வீரனே ஹலோ சார். ஹலோ சார். குட், வெல் டன் பாய்ஸ். இது இந்த சசிதரன் ஒருத்தனோட முடியறது இல்ல. இந்த சமுதாயத்துல சசிதரன் மாதிரி வீதிக்கு ஒருத்தர் தான். அப்படிப்பட்டவங்களை எதிர்க்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியணும். இன்னையில இருந்து சிட்டில எந்த ஸ்டூடெண்ட்டும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. யாரும் செட்டில்மெண்ட்டோ கட்ட பஞ்சாயத்தோ பண்ணக்கூடாது. சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரி ஆட்களால பாதிக்கப்படக்கூடாது. எந்த ஒரு பெண்ணும் கிட்னாப்பர்ஸால பலியாக கூடாது. கஷ்டப்படுறவங்க யாரும் நியாயத்துக்காக அலைஞ்சு அவஸ்தைப்படக்கூடாது. இந்த சிட்டில இனிமே ரவுடின்னு ஒருத்தன் தெரியவே கூடாது. ஓகே அர்ஜுன், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நல்ல படுங்க.